ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சொல்லணும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரோமோ 3 வந்திருக்கு. ஆக்சுவலாக கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த பிரச்சனையே முடிஞ்சுது. ஸோ அதை பற்றின விஷயங்கள் தான் ப்ரோமோ 3 வந்திருக்கு. உண்மையிலேயே இன்றைக்கி சரியான ஒரு சம்பவம். பட் அந்த பொண்ணு எவ்வளோக்கு எவ்வளோ அசிங்கப்படுத்த முடியுமோ கமருதீன் பண்ணார். கூடவே வந்துட்டு அரோராவும் வந்துட்டு சிங்குச்சான் போட்டாங்க. அரோராவை இன்றைக்கி அடித்து ஓட விட்டாங்க. பயங்கரமாச்சு. அதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாருமே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி ப்ரோமோ 3 வந்திருக்கு. இப்போ தான் வந்துச்சு. ஸோ முடிஞ்சதுக்கு எதுக்குங்க அப்படின்னா, இது கண்டிப்பாக ரொம்ப முக்கியத்துவம் வாங்கிய ஒரு ப்ரோமோ தான். என்னென்னா இதில் வந்து விஜய் பார்வதி வந்து அழகாக வந்து எல்லாத்தையுமே, அதாவது விஜய் பார்வதி சொன்ன விஷயங்கள் இதோடு இது முடிக்கப்படுது. இது யார் ஊதி பெருசாக்குனா எல்லாமே இதில் வந்துருச்சு. இப்போ ஃபஸ்ட்டே வந்து விஜய் பார்வதி என்ன சொல்கிறாங்க, இதில் நான் யூஸ் பண்ண வேர்ட்ஸ் தவறு தான், முடிச்சிட்டாங்க, தவறுன்னு சொல்லிட்டாங்களா. பட் என்னோட கன்சர்னோட தான் நடந்துச்சு எல்லாமே. புரியுதா? என்னோட கன்சர்னோட தான் நடந்துச்சு எல்லாமே. ஆனால் அவர் என்னை விட்டுட்டு பிரிஞ்சு போகும்போது அடுத்த நாள் வந்து இனிமேல் பேச வேணும்னு சொல்லும்போது எனக்கு அந்த மாதிரி தோணுச்சுன்னு நான் திவாகர்கிட்ட சொன்னேன். இப்போது நல்லா ஒட்டி பழகுவாங்களாம். அடுத்த நாளே வந்துட்டு எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா போகிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அவங்க நல்லா பேசுவாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா அப்படியே விட்டுட்டு அடுத்த நாள் வந்து நம்ம பேச வேணாம்னு சொல்லும்போது அவங்களுக்கு என்ன தோணும், அப்போ இது அதை தான் நான் சொன்னேன், தோணுனதை சொன்னேன். அவர் செஞ்சார்னு சொல்ல வரல. ஏன்னா நானும் அக்செப்ட் பண்ணி இப்போ ஒரு நாள் வந்துட்டு லவ்வாலாம் வந்து பேசணுமா இல்லையா? நான் அந்த மாதிரி ஃப்ரேம் பண்ணேன்னா நான் எதுக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பேசுனாங்க. இதில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரோரா பேசக்கூடிய விஷயங்கள் இதில் ப்ரோமோவில் காமிக்கிறாங்க. ஏங்க நீங்கள் வந்து பேர்ட் டச்சுன்னு சபையில் வச்சு சொல்லுவீங்க அப்படின்னும் போது வச்சு செஞ்சாங்க. நான் இது வரைக்கும் இந்த பேர்ட் டச்சுன்ற விஷயத்த அவர்கிட்ட பேசுறதை தவிர்த்து வேறு யார்கிட்டயாவது பேசியிருக்கேன்னா இல்லை சபையில் கொண்டு வந்திருக்கேன்னா? நீங்கள் யார் அதை பற்றி பேசுகிறதுக்கு பிடிச்சி விட்டாங்க. ஏங்க நாங்கள் பேசுவோங்க, இது பிக் பாஸ் உனக்கு என் பர்சனல் விஷயத்தை வந்து சபையில் பேசுறதுக்கு நீ யாருன்ற மாதிரி வச்சு செஞ்சாங்க. பயங்கரமாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து விஜய் பார்வதி சொல்லிட்டாங்க, எப்போங்க நான் எல்லோரும் முன்னாடி இந்த விஷயத்தை சொன்னேன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்துட்டு நான் சொன்னது என்னமோ ஒரு வாட்டி, திவாகர்கிட்ட சொன்னது ஒரு வாட்டி. ஆனால் நீங்கள் இதை சொல்லி இது வரைக்கும் 100 வாட்டி சொல்லிட்டீங்க. அப்போ யார் ஊதி பெருசாக்குறது, நானா நீங்களான்னு கேட்குறாங்க. அதுக்கப்புறமா அரோரா முதல் நான் உனக்கு எதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு சொல்லிட்டு போ அப்படின்னு போயிடுறாங்க. இல்லை, அரோரா சரியான கேம் விளாட்றாங்க. கமருதீன் சூப்பர் கேம் விளாட்றாரு. கமருதீன் விளாட்ற கேமோட இதில் எப்படின்னா குளிர்காயிறது யாருமா ஊறுபட்ட கூத்தாடி கொண்டாட்டன்ற மாதிரி விஜய் பார்வதி கமருதீனுக்கு சண்டை வந்துச்சுன்னா அதில் குளிர்காயிற விஷயம் யார் அதிகமாக பண்ணுவாங்கன்னா நம்ம அரோரா. இப்போ இவ்வளோ விஷயங்கள் நடந்துருச்சு. கடைசியில் வந்து சாரிம்மா நான் உனக்கு தெரியாமல் ஹர்ட் பண்ணிட்டான். யார்? விஜய் பார்வதிக்கு இந்த அம்மா தெரிஞ்சே அவ்வளோ ஹர்ட் பண்ணிவிட்டு என்ன ஒரு பில்டப் அட்டடா. இதில் வேறு தனியாக வேறு அந்த பிள்ளையை நான் ஹர்ட் பண்ணிட்டேன். பயங்கரமான ஆக்டிங். ஏன்னா 3 வாரம் தான் இருக்குது. இதெல்லாம் மக்கள் வந்து நம்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு நப்பாசை. பட் மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. என்னத்தை சொல்ல. பட் பயங்கரமாக இருந்துச்சு. இன்றைக்கி சூப்பராக இருந்துச்சு. எது எப்படியோ அந்த பேட் டச்ன்ற விஷயத்தை வந்து ஆல்ரெடி ஆக்சுவலாக சொல்லிட்டாங்க. இருந்தாலும் அங்கே சொல்லிட்டாங்க என்னென்னா அவர் பேட் டச் பண்ணல. எனக்கு தோணுச்சு. ஏன் தோணுச்சு, நாங்கள் நல்லா நெருக்கமாக பழக ஆரம்பித்த டைமில் பழகிட்டே இருக்கோம். திடீர்னு வந்துட்டு அவர் விட்டுட்டு போகிறேன்னு சொல்கிறாரு. அப்போ எனக்கு தோணுச்சு, அப்போ இதுக்கு முன்னாடி பண்ணதெல்லாம் பேட் டச் அப்படின்னு தோணுச்சு. தோணுன விஷயத்தை தான் சொன்னேன், செஞ்சான்னு சொல்லவே கிடையாது. தோணுன விஷயத்த சொன்னேன். இப்போ அதையும் நான் மன்னிப்பு கேட்டுறேன், முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் யாருமே எதையும் பேச போகிறது கிடையாது. இதில் நடுவில் வந்து தேவையில்லாமல் அரோரா வந்து சுவாகா பண்ணிட்டு இருந்தாங்களா, அவங்களுக்கும் இன்றைக்கி ஒரு சரியான நோஸ்கட். ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.